இது வாரம் சினிமா காரசாரம். இந்த வாரம் சினிமாவில் நடந்த காரசாரமான சில விஷயத்தை தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சூர்யா அவர்களோட ரெட்ரோ படத்தை பார்த்துட்டாருங்க. பார்த்துட்டு கிளைமேக்ஸ் 40 நிமிஷம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. தூள் பண்ணிட்டீங்க, செமையா பண்ணிருக்கீங்கன்னு மொத்த டீமையும் பாராட்டி தள்ளி இருக்காருங்க. இதை கேட்டு ரெட்ரோ டீமே ரொம்ப சந்தோஷமா காத்துல பறந்துட்டு இருக்காங்க. சூர்யா அவர்களோட மாமன், சந்தானம் அவர்களோட டிடி நெக்ஸ்ட் லெவல், யோகி பாபுவோட ஜோரா கைய தட்டுங்க. இந்த 3 படமும் மே 16ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுங்க. 3 பேருமே காமெடியில சும்மா கலக்குன்னு கலக்கினவங்க. இப்ப 3 பேருமே ஹீரோவா ஒரு படத்தை நடிச்சிருக்காங்க. 3 படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா இந்த 3 படமும் மக்களுக்கு பிடிக்கும், சக்சஸ் ஆகும் அப்படின்னு நம்புறேன். டைரக்டர், ஆக்டர், ப்ரொடியூசர் நம்ம சசிகுமார் அண்ணன் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி விதவிதமா டிஃப்ரெண்டான கதையை செலக்ட் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு அயோத்தி, நந்தன், கருடன், இப்ப டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த வரிசையில அவரோட அடுத்த படத்தோட அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஜூலை 10ஆம் தேதி அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுங்க. இந்த படத்தோட பேர் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ், டிராகன் பட புகழ், கயாடு லோகர் இவங்க காம்பினேஷன்ல ஒரு படம் வரப்போகுதுங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படத்தோட பேர் இம்மார்டல் அப்படின்னா சாவே இல்லாம வாழ்றது. மேபி இது கூட படத்தோட கதையா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் லுக்க பார்த்துட்டு கயாடு லோகர் ஃபேன்ஸ் எல்லாம் நம்ம ஜிவி பிரகாஷை பார்த்து பொறாமப்படுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் லுக் சும்மா தரமா இருக்குங்க. இந்த வாரம் தமிழ் சினிமால சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு பெரிய படமும் ரிலீஸ் ஆகலங்க. ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ரெட்ரோ, டூரிஸ்ட் ஃபேமிலி, ஹிட் 3 இது 3மே தியேட்டர்ல சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. இதுல ஹைலைட்டா டூரிஸ்ட் ஃபேமிலி குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு எல்லாருமே குடும்பத்தோட போயிட்டு சிரிச்சிட்டு வராங்க. இதே மாதிரி வார சினிமா காரசார நீங்க பார்க்கணுமா வேற எங்கேயும் பண்ணாதீங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. பட்டா